பரிசுத்தர் என்கிற தேவன் என்பவரே ரட்சிக்கிறதான அந்த காரியத்தை செய்ய வேண்டும். எப்படி செய்தார் என்பதே சுவிசேஷம். இந்த பரிசுத்தர் என்கிற அந்த ஒரே தேவன் தான் நம்மளை மீட்க வேண்டும், ரட்சிப்புக்கான காரியத்தை மனிதனுக்கு செய்ய வேண்டும். அவர் எப்படி செய்தார் என்று விளக்குவதுதான் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம், சுவிசேஷத்தின் காரியமாக இருக்கிறது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய புயம் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? ஒரு இல்லஸ்ட்ரேட் பண்ணுகிறதான வார்த்தை, மெட்டபாரா சொல்லப்படுகிற வார்த்தை, உருவகப்படுத்தி சொல்லப்படுகிறதான வார்த்தை, ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சா என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தருடைய புயம் என்பது அவர் ரட்சிப்புக்காக தான் மனிதனாக வெளிப்படுவதை குறிக்கிறது. எப்படியா இந்த ஜனங்களை தன்னுடைய புயத்தினால ரட்சிக்க போறார், வலது கரத்தினால ரட்சிக்க போகிறார் என்பதை குறிக்கிறதான வார்த்தை என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள் அல்லவா? இந்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். தேவன் ரட்சிப்புக்காக ஏற்படுத்தின அந்த வழியை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் என்கிற இந்த இயேசு கிறிஸ்து வேறொருவர் அல்ல, எங்களுடைய தேவன் எங்களுக்காக வெளிப்பட்டார், ரட்சிப்புக்காக அவர் ஏற்படுத்தின பாதை இதுதான் என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உண்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது? அந்த பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறதான அந்த தேவனாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்படுகிறவராக, ஒரு ஊழியனாக, அதிகாரிகளால பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கீழ் காணப்படுகிற ஒரு ஊழியனாக, ஜாதிகளால் அருவருக்கப்படத்தக்கதான ஒரு மனுஷனாக வெளிப்படுவார். அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் மனிதனுக்காக ஏற்படுத்தி வைத்ததான அந்த வழியின் வழியாக அவர் இந்த பூமியிலே பிரவேசிப்பதை குறிக்கிறது. எப்படியாய் பிரவேசிப்பாராம்? ஒரு மனுஷனாக, அருவருக்கப்படத்தக்கவராக, மனுஷரால் அசட்டை பண்ணப்படத்தக்கவராக, ஜாதிகள் அருவருக்கும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாக, ஒரு ஊழியனாக, ஒரு தாசனாக அவர் காணப்படுவார். வேதம் சொல்லுகிறது, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப எதற்காக இந்த காரியத்தை செய்தார்? இந்த பரிசுத்தமான தேவன் எதற்காக இந்த காரியத்தை இப்படி செய்யணும்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வழியை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ரட்சிக்கிறதற்கு என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? யாராவது ஒரு மனுஷனால இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த மனிதனாய் காணப்படட்டும், மோசேயா இருக்கட்டும், யாராய் இருக்கட்டும், உள்ளத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு மனுஷனாய் காணப்படுறவனால சொல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த மெய்யான தேவன், ஒரு மனுஷனாக, ஒரு அடிமையின் ரூபத்தில் நின்று கொண்டு ஒரு மனுஷனாக அவர் செயல்படும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தையை திரும்ப சொல்றாரு? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களிலே யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? தேவன் ஒருவரை தவிர இந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பல விதத்தில் குற்றம் சாட்டி இருக்க முடியும். நாம் அறியாதான நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் அறிந்திருந்தார்கள், நியாய சாஸ்திரிகளாக காணப்பட்டார்கள், வேத பாரகர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் ஒருவனால கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவி என்று குற்றம் சாட்ட முடியவில்லை. தெரியுமா? பல விதத்தில் அவர்கள் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினார் என்று சொல்லி குற்றப்படுத்த அவர்கள் முயற்சித்தார்கள். ஒருபோதும் அவர்களுக்கு அதில் சக்சஸ் கிடைக்கவே இல்லை. அவர்கள் அதுக்கு ஃபெயிலியர் தான் அவர்களுக்கு உண்டானது. ஒவ்வொரு முறை அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்தை மீறினார், அவர் பாவி என்று சொல்லி குற்றப்படுத்த விரும்பின பொழுதெல்லாம், அவர்கள் முயற்சித்த போதெல்லாம் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதான வார்த்தை, கிளைம் பண்றதான வார்த்தை, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் உங்களிலே குற்றம் சாட்டக்கூடுனா
என்னை தவிர தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதனாக, சாதாரண ஒரு மனிதனாக நின்று கொண்டு ஆண்டவர் பேசுகிறதான அந்த வார்த்தையினுடைய கருத்து நமக்கு தெரிந்தது என்று சொன்னால், இவரை தவிர வேறொரு தேவன் இல்லவே இல்லை. அந்த பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிற, யாருக்கும் ஒப்பாக்க முடியாத அவரே என்னை போல ஒரு சாதாரண மனிதனாக அவர் வெளிப்பட்டார். இவர் வேறு யாரும் அல்ல, இவரே அவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு தேவன் ஒருவர் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய், கர்த்தரே தேவன் என்று உங்களுடைய வாயினால் நீங்கள் அறிக்கை செய்வீங்க. இல்லைன்னா உங்களால் அறிக்கை செய்யவே முடியாது. கர்த்தரும் தேவன் என்று தான் உங்களால் சொல்ல முடியும். கர்த்தரும் தேவனில் ஒருவர் என்று தான் சொல்ல முடியும். இயேசுவும் தேவனில் ஒருவர் என்று தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இயேசு உங்களை ரட்சிக்க முடியாது. அது வேதத்தில் சொல்லப்படுகிற மெய்யான இயேசு அல்ல, அது வேற இயேசு. அநேக இந்த நாள் விசுவாசிக்கிறதான இயேசு மெய்யான இயேசு அல்ல. மெய்யான இயேசு யாருன்னா நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர், ஒரே மெய் தேவன் என்று சொல்லி அர்த்தம். அவர் மட்டும்தான் பரிசுத்தர், அவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும்.